ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். செவாலை உருமாலையை கட்டிட்டு வண்டியை சைக்கிள் எடுத்து முதிச்சோன்னே, ஏய் விடுப்பா விடுப்பா விடுப்பா, கரெக்டா விடுப்பா. காளை கவ்விய நாயை உதறித்தல்ல. பாருப்பா மணிப்பையன் வந்துட்டான். என்னப்பா அவரை பிடிச்சிட்டாப்ல. புடி 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 புடி. தூரத்துல இருந்தவரை, டேய் செவலை மாட்டிட்டான்ப்பா, அந்த நாய் அவனை பிடிச்சிருச்சு, அவதானே பிஸ்கட் போட்டான், எல்லாரும் விலகி ஓடிடலாம் அப்படின்னு போன பேசிட்டு திரும்பினாரு. போலீஸ்காரர் அவரை பார்த்து சிரிச்சிட்டு நின்று இருந்தாரு. ஏப்பா 2 பேரும் எந்த ஊருக்காரரு, வசம் மாட்டிட்டீங்க, மினிஸ்டர் வரைக்கும் விஷயம் போயிடுச்சு, உண்மையே சொல்லிருங்க. ஐயா நாங்க தான் கோயில் மாட்டை ஏத்திட்டு போனோம், ஆனா நடுவழியில எல்லா மாடு எஸ்கேப் ஆயிடுச்சு, இந்த நாய் அவுத்து விட்டுருச்சுங்க, எங்களுக்கு தெரியல, இப்ப நாங்களே மாட்டை தேடிட்டு இருக்கிறோம். ஏய் கோயில் காலம் மட்டும் கிடைக்கல, மாயங்கால கிடைக்கல, எல்லாம் தோலை உரிச்சு போடுவேன். ஒரு வயசான ஆயா குச்சியால் விளாச, ஆயா 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 மாட்டை தொலைச்சு போட்டோம் ஐயா, நாங்களே மாட்டை தொலைச்சிட்டு தான் தேடுறோம். சரிப்பா, அவங்க சொல்றது உண்மையாகவும் இருக்கலாம், நம்புற மாதிரியும் தான் இருக்குது. சரி, நம்ம முதல்ல மாயங்காலை தேடுறத பார்ப்போம். அது வரைக்கும் இவங்க ஆளை பிடிச்சு அடைச்சு வைங்கப்பா, வெளியே விட்டுறாதீங்க. சரிப்பா. ஏப்பா இந்த மணிப்பைய உங்க கூட தானே பழக்கம், மணிப்பையில கூட்டிட்டு தேட போப்பா, 4 பேர்த்த கூட்டிக்க. சரிங்க. ஏப்பா ஏண்டா நீங்க எங்கடா கொண்டு அந்த வண்டியை நிறுத்துனீங்க? ஐயா நாங்க அந்த செல்லம்மாபுரத்து ஆலமரத்து கருப்பாயன் கோயிலை தாட்டி நிறுத்தணும் ஐயா. அப்படியா? ஏப்பா அந்த மணிப்பையில கூட்டிட்டு அந்த காட்டுப்பகுதி கிட்ட கொண்டு இறக்கி விடுங்கப்பா, அது எங்க போகுதோ அங்க போய் பிடிச்சிக்கலாம். சரிங்க. ஏய் இந்த இடம் தான்ப்பா அவங்க சொன்னாங்க. வண்டியில இருந்து மணிப்பையில இறக்கி விட்டோன்னே, என்னப்பா அது, இந்த பக்கம் குளத்து மேடு, அந்த பக்கம் காட்டுப்பகுதி காட்டி உழைக்குது. அட வாப்பா, அது கூட போலாம். என்னடா 1.5 கிலோமீட்டர் வந்துருச்சுப்பா, இன்னும் மணிப்பையன் போயிட்டே இருக்கிறானே. ஆமாப்பா இது ஃபாரஸ்ட்னு சொல்றாங்க. மணிப்பையன் பாரு அங்க போய் உழைக்கிறான் பாரு. ஆமாப்பா அங்க ஒரு ஊர் தெரியுது, 2 கடை தெரியுது. ஊரை நெருங்கணும்னு அங்க ஒரு பெருங்கூட்டம் கூடி இருந்தது. ஏங்க என்னங்க ஒரே கூட்டமா இருக்குது? அது ஒண்ணும் இல்லப்பா, ஒரு 10 மாடு பெருமா கோயில்ல பூந்துருச்சுப்பா. பெருமா கோயில்லையா? ஆமாப்பா அது பழங்காலத்து கோயில். என்ன காரணத்தினாலயே பாட்டம் போட்ட காலத்துல இருந்து ஐயர் மட்டும்தான் பூஜை பண்ணுவாரு, யாரும் சாமி கும்பிட போறது இல்லை. அதுக்கு நிறைய நிலபலம் இருக்குன்னு சொல்றாங்க. நிறைய நகை நட்டு வெள்ளக்காரங்காலத்துலயும் அதுக்கு முன்னாலேயும் பயந்துகிட்டு ஒளிச்சு வச்சிருக்கிறதா சொல்றாங்க. ஆனா பூசைக்கெல்லாம் போறது இல்லை. பெருமா கோயிலுங்களா? ஆமாப்பா பெருமா கோயில் தான். ஏப்பா நீங்க எந்த வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க? புதுசா இருக்கு. நாங்க சொல்ல வந்தவரை மொத்த 3 பேரும் தடுத்தாங்க. அதுக்குள்ள பக்கத்தால் இருக்கிறவரு, ஏப்பா அவங்க பொன்னுசாமி மச்சன் கூட்டம்ப்பா, பொன்னுசாமியை கூப்பிடுங்க. ஆமா பொன்னுசாமியை கூப்பிடுங்க. வாங்க மாப்பிள்ள. ஆமாங்க இது எங்க மாப்பிள்ள தாங்க, மச்சனும் பங்காளி விடுங்க. ஏன்ப்பா? ஆமாப்பா நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாலே உங்க ஒக்கால கட்டிட்டு வந்துட்டாரு இவரு, அதுக்கப்புறம் தான் உங்க அப்பா கல்யாணம் முடிச்சார், 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அதுக்கப்புறம் தான் நீங்க எல்லாம் பிறந்தீங்க, சொத்துல பங்கு தரலன்னு சொல்லி அக்கா போக்குவரத்தை நிறுத்திருச்சு. அப்படியா? பாரப்பா விட்டு போன சொந்தத்தை இந்த மாடுகள்லாம் சொந்தமாக்கிருச்சு. சரிப்பா மாடு எங்க கோயிலுக்கு வந்துருச்சு, அதனால இனிமேல் நாங்க தான் வச்சுக்க போறோம். இல்லைங்களே மாயன் காலை எங்க கோயில் காளையாச்சே. இருக்கட்டும்பா, நாங்க வேணா அந்த மாட்டுக்கு எவ்வளவு காசு வேணுமோ அதை கொடுத்துட்றோம். அது எப்படிங்க மாயன் காலைப்பா எங்க கோயில் காளைங்க. தூரத்துல போலீஸ் ஜீப் சத்தமும் ஒரு கொடி கட்டின காரு, கூட்டமா லாரியில சனங்க எல்லாம் வர்றாங்க.